ஜெபம் செய்வோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பான். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பான். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை, எங்களுக்கு சமாதானம் அருளி செய்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லுகிற நல்ல மெய்ப்பொறை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாத்தீன், போஷித்தீன். உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக ஒன்றாக கூடி உம்மோடு பேச, உம்முடைய சத்தத்தை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களிலும் தேவனாகி கர்த்தர் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆயத்தமாக 200 கீதங்கள் 9வது பாடல் களி கூறுவோம். கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார் என்று பாடுவோம். 200 கீதங்கள் 9வது பாடல். Kırtanam bacı
ஜெபம் செய்வோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரமபிதாவே, ஏழை பாவிகளை எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராக ஏக தேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாக எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும், இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும், விபச்சாரத்திலும் மரணத்துக்கு எதுவான மற்றெல்லாம் பாவத்திலும் உலகத்தினாலும் மாமிசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சங்களிலும் நின்றும், இடியிலும் பெருங்காற்றிலும் பெருவாரி விஷ வியாதியிலும் பஞ்சத்திலும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும், சகலவித கழகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய்நாட்டு துரோகத்திலும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும், தேவரீருடைய பரிசுத்த மனிதவதார ரகசியத்து நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்து நிமித்தமும் உமது ஞான ஸ்நான உபவாசம் சோதனையின் நிமித்தமும், தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணம் நீர் அடக்க பண்ணப்பட்டு மகிமையோடு உயிர் தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி வருஷத்து ஆவி வந்தது நிமித்தமும், துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாக எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்கள் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றுவங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கடங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் இது வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி சாத்தானை
எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்களையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதனதின் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திருமுதலை தந்து பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து மது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு மது பரிசுத்த ஆவி அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே சமானத்தில் கருளச் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரதமாயிட்டும் செய்யுங்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கமலுக்கு தக்கதாக எங்களை சரிகிட்டாதேயும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூற்றையும் துயரப்படலும் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவத்தினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்கள் விருதமாக நடப்பை உபாய தந்திரங்கள் யாவும் தேவருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே எழுந்தருளி எங்களுக்கு சாயம் செய்து எங்களை ரட்சியோம். பராபரன் எங்கள் பிதாக்கள் காலத்திலும் ஒரு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே மகிமை பிரதானத்தம் எழுந்தருளி எங்களுக்கு சாயம் செய்து எங்களை ரட்சியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையாய் எங்கள் பித்ருவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாயும் ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையை கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையை கேளும். கர்த்தாவுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் இடத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் விளவை எங்களை நீரக்கவாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றும் இந்த நாமது மைமுண்டாக விளக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் ஆசில்லாத பரிசுத்த நடக்கவுள்ளவர்களாய் உம்மை சேவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்ளுகிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் சென்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவின் அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். யாவர் முட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஏசாயா 59 அதிகாரம் 1 வசனம் முதல் 8 வசனம் வரை. ஏசாயா 59 அதிகாரம் 1 வசனம் முதல். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டி விரியனின் முட்டைகளை கடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும். அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள். கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவரும் சமாதானத்தை அறியான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேதபாடம் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாகுவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவருடைய சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவைகள் பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. சிறுபிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. கிறிஸ்துவின் சமாதானம், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. கிறிஸ்துவின் சமாதானம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறதில்லை.
கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், கிருபை எண்ணமுள்ளது. கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக 486 பாடல் பாதை காட்டும் மாயுகவா என்ற பாடலை பாடுவோம். 486 பாடல். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சமாதானத்தின் காரணரே, இந்த விடலுடைய வார்த்தைக்காக
உம்முடைய பாதத்தில் வருகிறோம். மரியாள் தன்னை விட்டு விடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டதுபடி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நல்ல பங்கை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கும் நீர் அதே பங்கை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தை கேட்பதற்கு இருதயத்தை நீர் ஆதாயப்படுத்துவீராக. வசனமாகிய விதை நல்ல நிலத்திலே விழப்பட்டதாக 100 மடங்கு பலன் தருகிற அளவுக்கு எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக சுபிக்கிறோம். பேசுகிறவர் நாங்கள் அல்ல, நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உமக்குள்ளாக பலன்பட ஆண்டு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இடைநேச நாமத்தில் இந்த லித்தானிய ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அதனுடைய ஆசீர்வாதமாகிய சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட எப்போதும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பு என்ன? சிறு பிள்ளைகள் அழகாக திருவசனமாக கூறினாங்க, கிறிஸ்துவின் சமாதானம். இன்று நமக்கு திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் கிறிஸ்துவின் சமாதானத்தை குறித்து சொல்லுகிறது. அது என்ன? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி செல்லுகின்ற வார்த்தை இவைகள் நமக்கு நன்றாக தெரியும். யோவான் 14ஆம் 15ஆம் 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு அதில் சொல்லப்படுகின்ற காரியங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியங்களை தன்னோடு இருக்கிற சீஷர்களிடத்தில் என்ன செய்கிறார்? அவர் பகிர்ந்து கொடுக்கிறான், அவர் பகிர்ந்து கொள்ளுகிறான். எனக்கு என்னெல்லாம் சம்பவம் நடக்கப்பட போகிறது, என்ன நடக்கும், நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்களை அவர் திடப்படுத்துகிறார். திடப்படுத்துகிற சூழ்நிலையில் தான் இவர் ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் நினைச்சுகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன், வைத்து போகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றான். அமன்பானவர்களே, கிறிஸ்துவின் சமாதானம் இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒன்றா இல்லையா என்று கேட்டோம் என்றால், இது தேவைப்படுகின்ற ஒன்றா? கிறிஸ்துவின் சமாதானம் இன்னைக்கு தேவைதானா? என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்கீங்க? என்ன அப்படிதானே? என்ன ஒரு கேள்வி கேட்கீங்க? கிறிஸ்துவின் சமாதானம் தேவை. ஆமா, நிச்சயமானது தேவைதான். அப்படிதானே? யாருக்கு இந்த சமாதானம் தேவை? எல்லாருக்கும் தேவை. அப்படிதானே? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி இதோ எல்லா மனுஷருக்கும், எல்லா ஜனத்திற்கும் என்னது? சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாக என்ன செய்யப்பட்டது? சொல்லப்படுகிறது. காரணம், ஆனா இன்றைய இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இந்த சமாதானம் யாருக்கெல்லாம் தேவையில்லை? அநேகருக்கு என்ன செய்யல? தேவையில்லாத ஒன்றாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பார்வையில சுவிசேஷம் என்ன செய்கிறது? ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் பார்வையிலே சமாதானத்தை என்ன செய்கிறது? இன்னும் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த சமாதானத்துக்கு பின்பதாக செல்லுகிறதுனால இந்த சமாதானத்தை என்ன செய்யறதில்ல? அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அமன்பானவர்களே, இந்த இடத்துல கிறிஸ்துவின் சமாதானம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறான். ஆனா கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் பார்த்தா, அழகா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் கிடையாது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி, நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக சமாதானத்தை என்ன செய்யறதில்ல? கொடுக்கிறதில்லை என்று சொல்லுகிறேன். அப்படின்னா முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகம் ஒரு சமாதானத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். இந்த உலகம் என்ன செய்யும்? ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஆனா நான் கொடுக்கிற சமாதானம் என்ன செய்யாது? உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல என்று என்ன செய்கிறான்? தெளிவாக முதலிலே அவர் இங்கு சீஷர்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறான். அப்படின்னா ஒருவேளை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, சீஷர்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்றால் அது எப்படிப்பட்ட சமாதானமா இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே.
சீஷர்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானத்தை இயேசு கொடுத்திருந்தார் என்றால் அந்த இடத்துல என்ன சமாதானம் கொடுத்திருக்கணும்? இயேசு முதல்ல எங்க போயிருக்க கூடாது? சீஷர்களை விட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. என்ன இயேசு கிறிஸ்து சீஷர்கள் விரும்புகிற பிரகாரமாக அல்லது உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு பார்த்தா சிலுவைக்கு போயிருக்க கூடாது. அப்படிதானே? அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டுனா என்ன செய்யும்? அவங்களுக்கு பிரச்சனை உண்டு, பாடு உண்டுன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க சீஷர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? பேதுரு தான் சொல்லுவார், உங்களுக்கு இது நினைச்சக்கூடாது, நேரிடக்கூடாது. சிலுவை மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுவார், உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லுவார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போனதுனால சீஷர்களாக என்ன செஞ்சுட்டாங்க? பிரிஞ்சு போகிறாங்க. அவர்கள் தலை தெறிக்க ஓடுகிறாங்க. அதனுடைய உயிரை காப்பாற்ற செய்கிறார்கள், ஓடுகிறார்கள். அதே இது ஓடாமல் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ராஜாவா இருக்கணும். பிலாத்து இடத்துல போய் என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்து தன்னோடு பின்னாடி வந்திருந்த சீஷர்களுக்கு நல்லதொரு அதிகாரத்தை, நல்ல பவரை கொடுத்து என்ன செஞ்சிருக்கணும்? வைத்திருந்தா அது எப்படிப்பட்ட சமாதானமா இருந்திருக்கும்? உலகம் கொடுக்கிற சமாதானமாக என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்குமா? இருந்திருக்காதான்? உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்லது உலகம் கொடுக்கிற வெற்றி எப்படியாக இருந்திருக்கும்? அப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யல? அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை என்ன செய்யல? கொடுக்கவில்லை. இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? இது உலகம் கொடுக்கிற சமாதானமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், நாம் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக என்ன செய்யாது? இருக்காது. நான் அடைகிற வெற்றி உலகம் அடைகிற வெற்றியாக என்ன செய்யாது? காணப்படாது என்று சொல்லுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பொறுத்தவரைக்கும், உலகத்தை பொறுத்தவரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு தோல்வி அடைந்தவர். இவன் என்ன சொன்னா? 3 நாள்ல இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டான், கெட்டிருவேன்னு சொன்னா. இப்ப இவனே என்ன செய்ய முடியல? கீழே இறங்கி வர்றதுக்கு முடியல. இவன் யூதருடைய ராஜா என்று சொன்னார். ஆனா அநேக அற்புதங்களை அடையாளம் செஞ்சதாக சொல்லப்படுகிறது. ஆனா இவர் என்ன செய்யல? சிலுவை விட்டு இறங்கி வர்றதுக்கு இவரால முடியல என்று சொன்னார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக அநேகருடைய பார்வையிலே அவர் எப்படிப்பட்டவராக தோன்றினார்? அவர் ஒரு தோல்வியுற்ற மனிதராகவே என்ன செய்கிறார்? தோன்றினார். ஆனால் நிச்சயமாக பார்க்கும் பொழுது மனிதர்கள் பார்வையில் இது தோல்வியுற்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்கிறார்? மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவருடைய பார்வையில் எல்லாம் எப்படிப்பட்டது? வித்தியாசமானது. அதனுடைய மைய கருத்தை என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இங்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை என்ன செய்கிறார்? வைத்து சொல்லுகிறார், கொடுக்கின்றார். அப்படின்னா கிறிஸ்துவின் சமாதானம் நிச்சயமாக என்ன செய்கிறது? ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை உள்ள ஒன்றாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. சமாதானங்கிற வார்த்தையே இப்ப நான் அந்த இடத்துல வந்து நினைச்ச வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை இல்லாத ஒரு இடத்துல வந்து சண்டை போடாதீங்கப்பா, அமைதியா இருக்குப்பான்னு நினைச்ச வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானம், அதாவது 2 நாட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா தான் அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா முதல்ல சமாதான பேச்சுவார்த்தை என்ன செய்வாங்க? அவர்கள் ஏறெடுப்பார்கள். சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் உடன்படாத பட்சத்துல தான் அடுத்து என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் தான் போர் என்ன செய்யும்? உண்டாகும். போர் அவர்கள் செய்வார்கள். முதலாவதாக சமாதானத்தை என்ன செய்யப்படுகிறது? அவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கும் அடிபணியிலாக தான் என்ன செய்யும்? போர் நடத்துறது இன்றைய உலக வழக்கமாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. அன்பானவர்களே, சமாதானம் என்கிற வார்த்தை பீஸ் என்கிற ஆங்கில வார்த்தையோடு சொல்லப்படுகிறது. அப்படி என்ன அர்த்தம்னா அமைதி உள்ள ஒரு நிலைமையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அப்படின்னா கிறிஸ்துவின் சமாதானம் வரணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல என்ன செய்கிறது? இந்த சமாதானம் தேவை உள்ள ஒன்றாக காணப்படுகிறது. மனிதர்களுக்குள்ளாக சமாதானத்தை என்ன செய்யறாங்க? இழந்து தவிக்கிறதுனால அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் தேவை உள்ள ஒன்றாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. ஆனா இன்றைய உலகத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இதை என்ன செய்யல? அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு முறையில சமாதானத்தை என்ன செஞ்சுக்கணும்? அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் தேடி அலைகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பல விதத்துல மனுஷன் என்ன செய்யறான்? சமாதானத்தை என்ன செய்யறான்? தேடி அலைகிறார்கள். மதுபானத்துக்கு பின்னாடி போனா சமாதானம் கிடைச்சிராதா, கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிராதா என்று செய்கிறார்கள். தேடி அலைகிற ஒரு கூட்டம் உண்டு. பல விதத்துல எதுக்காவது ஒண்ணுக்கு அடிமையா இருந்து நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்று நினைச்சுகிறார்கள். மனிதர்கள் செல்லுகிறார்கள். ஆனா அவை எல்லாம் எது என்று பார்த்தீங்கன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம். எப்படி?
உலகம் கொடுக்கிற சமாதானத்தை மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? தேடி அலைகிறார்கள். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை அவர்கள் அறியாத பிள்ளைகளாக என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை மனுஷன் தேடி தேடி என்ன செய்கிறான்? செல்லுகிறான். அதான் ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறான். ஏசாயா 53 ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஓ பசியா இருக்கிறவங்களே, நீங்களா என்ன செய்யுங்க? என்னிடத்துல வாங்க, என்கிட்ட வந்து என்ன செய்யுங்க? விலையின்றி நீங்க என்ன செய்யுங்க? பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுங்க. பணமின்றி என்ன செய்யுங்க? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீங்க குடிங்க என்று என்ன செய்கிறார்? ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டுடைய அழைப்பின் சத்தத்தை என்ன செய்கிறார்கள்? அநேகர் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்கள். அதைத்தான் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். வசனம் ஏசாயா 59:8 பார்க்கும் பொழுது சமாதானத்தின் வழியை என்ன செய்யல? அறியாத ஜனங்களாக காணப்படுகிறார். ஏசாயா 59:8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம், அன்பான திருநெல் பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானத்தை ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இழந்து தவித்து வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கு ஒரு இடத்துல சண்டை என்ன செஞ்சிருக்கு? ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. யாருக்கு அந்த பிளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு பிளவாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சனையையும் மனுஷன் என்ன செஞ்சுக்கலாம்? ஓரளவு தீர்த்துக்க உள்ள முடியும். ஆனால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, சண்டை அப்படின்னா அந்த சண்டை என்ன செய்ய முடியாது? நம்மளால சரி பண்ண முடியுமா? சரி பண்ணவே முடியாது. நமக்கு சமாதானம் தேவைப்படுது. அது எங்க அந்த சமாதானம் தேவைப்படுது? எந்த பகுதியில் அந்த சமாதானம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள பிரிவு, நமக்கும் தேவனுக்கும் என்ன செய்கிறது? சண்டை இருக்கிறது. அந்த சண்டையில தான் நமக்கு என்ன வேணும்? ஒரு சமாதானம் வேணும். இப்போ எப்படி சமாதானம் நம் எல்லோருக்கும் தேவை. இது ஏன் தேவை அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம்? இப்போ சமாதானம் வேணும்னா உங்களுக்கு எப்போ சமாதானம் கிடைக்கும்? ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எப்போங்க உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்? சொல்லுங்களேன். ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, அப்படிதானே? எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா, நான் அடிக்கடி அந்த லிஸ்ட் எடுத்து பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்த சபையில் என்ன செய்வேன்னாக்கி, ஆலயத்துக்கு வரவங்கிட்ட இருந்து ஒரு லிஸ்ட் போடுவேன். யார் யார் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கலாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா என்ன நினைப்போம்? எப்பாடா இப்போ என்ன செஞ்சுட்டு ஒரு நிம்மதி. அதாவது ஒரு 5 வருஷமாக தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை 5 வருஷம் 7 வருஷம் ஆகுது, என் மகளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா என்ன செய்யும்? நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? டக்கு டக்குன்னு அடிக்கும். எப்போ வந்த உடனே என்ன செய்யும்? மனசு வேற யார் முன்னாடி நின்று என்ன பேசினாலும் என்ன செய்யாது? கேட்காது. நம்முடைய உள்ளத்துலேருந்து ஒரே பெட்டிஷன் எதுதான் போய்கிட்டு இருக்கோம்? இஸ் ஆண்டவரே என்ன செய்யும்? எனக்கு என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும்? அதை தாரோம். ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும்? இதை செஞ்சிடும் அப்படின்னு என்ன செய்வோம்? கேட்டுக்கிட்டே இருப்போம். அது கிடைக்க தண்டுக்கு என்ன இருக்காது? சொல்லுங்களேன், கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையா? சரிதானே? அதாவது நம்முடைய உள்ளத்தில் உள்ளது அதுதானே. நிச்சயமாக நம்முடைய உள்ள என்ன செய்யுது? இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்துட்டுனா எனக்கு என்ன ஏற்படும்? சமாதானம் உண்டாகும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம், அப்படிதானே? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதனால உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருவான்னு பார்த்தா என்ன செய்யாது? உண்டாகாது, அப்படிதானே? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். திருமண ஆராதனை முடிஞ்ச உடனே ஆண்டருக்கு வந்து ஒரு 200 ரூபாய் என்ன செஞ்சிருவோம்? தோத்திர காணிக்க வச்சுட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? என் ஜெபத்தை கேட்டாரு, எனக்கு என்ன பண்ணிட்டாரு? சமாதானத்தை தந்துட்டாரு, சந்தோஷத்தை தந்துட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே வாரத்தோட என்ன செய்வோம்? வருவோம். வந்துட்டா அதோட கூட விட்டுட்டா கூட ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டு அதுலேயும் என்ன செஞ்சிருவாரு? நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் 15 வருஷம் கழிச்சு வருவோம், அந்த பிள்ளைக்கு அது இது நினைச்சுவோம், வருவோம். தப்பு இல்லை, பிரச்சனைனா வேற எங்கேயும் போக முடியாது. யார்கிட்ட தான் வரணும்? ஆண்டவர்கிட்ட தான் வரணும். தப்பு கிடையாது, நிச்சயமாக தப்பு கிடையாது. ஆனால் அதுலேயே நம்ம சுற்றி சுற்றி வந்து இந்த குண்டு சுட்டிகளை குதிரை ஓட்டுறதை என்ன செய்யலை? ஆண்டவர் விரும்பவில்லை. இதற்கு மேலாக ஆண்டவர் என்ன செய்கிறான்? ஒரு காரியத்தை நம்மிடத்தில் என்ன செய்கிறான்? அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இதற்கு மேலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமாக உலகமே என்ன செய்யுது? அதாவது இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் கொடுக்கிற சமாதானம் முதலே சொன்னோம் இல்லையா? உலகம் கொடுக்கிற சமாதானத்தில் இது என்ன செய்கிறது? அடங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிந்து போகிற சமாதானத்தை எது கொடுக்கும்?
உலகம் கொடுக்கும். உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா அழிந்து போகிற சமாதானமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் பார்த்தீங்கன்னா அழியாத சமாதானம். உலகம் கொடுக்கிறது என்ன செய்யலாம்? ஒருவேளை நமக்குடைய பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது என்ன செய்யும்? பெருசா தெரியும். ஆனா கொஞ்ச நாள் அது என்ன செஞ்சிடும்? தெவிட்டும் போது அல்லது என்ன செஞ்சிடும்? அதை கொடுத்தவனே என்ன செஞ்சிருவான்? நல்ல வேலையை கொடுப்பான், நல்ல சம்பளத்தை கொடுப்பான். கொடுத்தவனே என்ன செஞ்சிருவான்? எனக்கு தேவையில்ல நீ போன்னு சொல்லி என்ன செஞ்சிருவான்? அனுப்பி விட்டுருவான். இதெல்லாம் கிடைக்கும், மறுபடியும் என்ன செஞ்சிடும்? சென்று விடும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? எடுத்து போட முடியாது. வேதம் நம்முடைய ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, பல நேரத்தில் சொல்ற ஒரே வார்த்தை என்னதுதான்? இந்த சமாதானத்தை தான் என்ன செய்வோம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படித்தானே சொல்லிக்கிட்டே இருப்போமா இல்லையா? ஆரம்பிக்கும் போது அதுதான் சொல்லுவோம், முடிக்கும் போதும் தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள் சொல்லி என்ன செய்வோம்? அனுப்புவோம். இது மிக மிக அவசியம் உள்ள ஒன்று. ஆனால் திரும்ப திரும்ப கேட்டு நமக்கு என்ன செஞ்சிச்சு? இதை குறித்து ஒரு சலிப்பும் உண்டாயிடுச்சு. இதில் நிறைய காரியம் என்ன செய்கிறது? அடங்கி இருக்குது. பேச ஆரம்பிச்சா நான் இன்ட்ரோடக்ஷனில் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். நிறைய காரியம் எடுத்து நான் வச்சிருக்கிறேன், சீக்கிரமாகவும் முடிச்சிருவேன். ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை, கிறிஸ்துவின் சமாதானத்தை என்ன செய்கிறார்? கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இந்த சமாதானம் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். யாருக்கோ சமாதானம் தேவைப்படுதுன்னு அல்ல. இந்த சமாதானம் ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன செய்யுது? தேவைப்படுகிற ஒன்று. இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு தேவைங்கிறத என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் தேவனுக்கும் என்ன செஞ்சிச்சு? பிரிவு உண்டாயிற்று. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கோ நமக்கு என்ன செய்கிறது? பிரிவினையாக இருக்கக்கூடிய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்களை என்ன செய்யுது? நடுவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு பார்த்தா, நம்ம எங்க சமாதானத்தை இழந்துட்டோம்னு பார்த்தா, ஏதேன் தோட்டத்திலே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சமாதானத்தை இழந்தோம். நாம் எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவனை விட்டு விலகி வந்ததுனால தேவனுக்கும் நமக்கு என்ன உண்டாயிற்று? பிரிவு உண்டாயிற்று, பிளவு உண்டாயிற்று. நம்ம தேவனை விட்டு தூரம் வந்ததுனால தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யல? நம்ம கேட்க முடியல. தேவன் நம்மளை வைத்து திட்டத்தை என்ன செய்யல? நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நம் தேவனுக்கு தூரமானவர்களாக என்ன செஞ்சிட்டோம்? சென்று விட்டோம். இப்படிப்பட்ட இருக்கிற நிலைமையினால தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? நம்ம உண்டு, நம்ம வழி உண்டுன்னு என்ன செஞ்சிட்டோம்? போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிரிவு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு, பிரிவு என்ன செஞ்சுட்டு, அது இன்னும் அதிக பிரிவாக என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. இப்ப நம்மளால என்ன செய்ய முடியல? துளி அளவு கூட தேவனையும் அறிந்து கொள்ள முடியவில்லை, தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ள முடியவில்லை, தேவனுடைய திட்டத்தையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக மாறிட்டு பார்த்தா, தேவனுக்கு நமக்கு அவ்வளவு பெரிய கேப் என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. இதனால தான் மனுஷன் என்ன செய்யறான்? அக்கிரமத்தை செய்ய ஆரம்பிக்கிறவன் இன்னும் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறான், அநியாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறவன் இன்னும் அநியாயமாக செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லா விதமான பாவம், சாபம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு தான் தலைமையில விழுந்துட்டு, தான் கண்டதை சரி, தான் கொண்டதை சரி என்று என்ன செய்கிறான்? மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமை தான் என்ன செய்கிறது? உலகத்திலே காணப்படுகிறது. அதனால மனிதர்களுக்கு என்ன கிடையாது? ஒரு பீஸ் என்னதில்லை, இல்லவே இல்லை. அதுதான் வேதம் சொல்கிறது. ஏசாயா 57, 21, 48, 22 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லி. அதாவது தேவனை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் நினைச்ச முடியும், மறுபடியும் தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க முடியும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறிந்தவராகி நமக்காக அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வருகிறார். தான் நின்மாக பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்துல சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவரை தன்னுடைய கரத்துல ஏந்திக்கிட்டு சொல்கின்ற காரியம் என்ன? அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணு என்ன செஞ்சு சமாதான காரணரை கண்டது என்று சொல்லுகிறார். அவருடைய நம்முடைய கால்களை சமாதான வழிகளில் நடத்துகிற உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் என்று என்ன செய்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டு கொள்ளுகிறார். அதாவது சமாதான வழியை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில சமாதான வழியில நடத்துறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் தான் இவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கரங்களிலே ஏத்தி என்ன செய்கிறான்? சகரியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இப்படியாக சமாதானத்தை இழந்து தவித்து வருகிற ஜனங்கள் மத்தியில, அதாவது முதல்ல
இதை என்ன செய்யும், அதாவது முதல்ல சமாதானத்தை இழந்துட்டோங்கிறத என்ன செய்யணும், மனிதர்கள் கண்டுபிடிச்சா மாத்திரம்தான் சமாதான வழி என்ன செய்ய முடியும், தேட முடியும். இன்றைக்கு உலகம் என்ன செய்யல, இதையே கண்டு கொள்ளாமல் என்ன செய்கிறது இருக்கிறது. நம்ம கொண்டு போற சுவிசேஷத்தை இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னா, நம்ம இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறது இல்லை, அதிகமாக கொண்டு போறதில்லை. அப்படிதானே? இந்த சுவிசேஷத்தை அதிகமாக கொண்டு போகிறோமா? நாங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் உறவு எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்படி ஆயிட்டோம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து எங்களை சேர்த்துட்டாரு. சேர்த்ததுனால எங்களுக்கு என்ன உண்டாயிட்டு, சமாதானம் பெருகிடுச்சு. இந்த சமாதான சூழ்நிலைகளை வச்சு என்ன செய்யலை, எங்களுக்கு வரலை. எங்களுக்கு இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி என்ன செய்வோம், நாங்கள் பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டபடி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம். வாழ்வோ சாவோ எதுவோ என்ன செய்ய முடியாது, எங்களை வேதனைப்படுத்த முடியாது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறோம், பலப்பட்டவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக நிற்கிறோம். அப்படின்னு சொல்லி கொண்டு போற சுவிசேஷத்தை எந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளது நிராகரிக்கவே என்ன செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கு நம்ம கொண்டு சொல்லுகிற சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் கொண்டு சொல்லுகிறோம், யோசித்து பார்ப்போமே. ஒரு சில நிமிடங்கள் யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொண்டு சொல்லுகிற சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் கொண்டு சொல்றோம், இயேசு கிறிஸ்துவிட்ட போனேன், எனக்கு என்ன கிடைச்சிச்சு, சமாதானம் கிடைச்சுன்னு தம்பி சொல்றான். உண்மையிலே நிச்சயமாக கிடைச்சதுன்னா அது சந்தோஷம். ஆனால் நம்ம அதிகமாக சொல்றது எதுதான் சொல்றோம், அதை ஒரு 20% சொல்றோம். அப்படிதானே? 20% அதை வைக்கிறோம். அதுக்காக அதை சொல்லலன்னு சொல்லலை. 20% உண்மையை வைக்கிறோம். 70% என்ன செய்கிறோம், பொய்யை வைக்கிறோம். பொய்யன்னா என்ன, ஜனங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை என்ன செய்கிறோம், வைக்கிறோம். வச்சு கலந்து என்ன செய்கிறோம், நாம் கொடுத்து வருகிறோம். அன்பானவர்களை, வேதத்தில் பார்க்கும் பொழுது கலப்படத்தோடு என்ன செய்யக்கூடாது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அன்பான பிள்ளைகளே, இப்படியாக சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வந்தார். அதுதான் ஏசாயா 9:6 பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், சமாதான பிரபு என்னப்படும் என்று நினைச்சுகிறது. அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லப்படுகிற அந்த பிரபு சமாதானம் கொடுக்கிறவராக என்ன செய்தார், நமக்காக வந்தார். இன்னுமாக ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 54:13 சமாதானத்தை என்ன செய்கிறார், அவர் நமக்கு வாக்கு பண்ணினவராக இருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று செய்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தவராக காணப்படுகிறார். அன்பானவர்களே, இப்படியாக சமாதானத்தை இழந்து தவிக்கிற இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்கிறோம், நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறது. தான் கொலோசியர் 1:20 வாசிக்கும் பொழுது, அவர் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் என்ன செய்கிறார், அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். நமக்கும் அவருக்கும் உண்டாக இருந்த அந்த பிளவு என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்துவினாலே ஒன்றாக்கப்படுகிறது. அப்படின்னா இப்ப யாரு நம்ம, ரோமர் 5:5 பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாக, சத்துருக்களாக, துரோகிகளாக இருந்தோம். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் அவருக்குள்ளாக வந்ததுனால நாம் எல்லோரும் யாராக மாறுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா யாரு, நம்ம இப்போ தேவனுக்கு யாரு கிடையாது, சத்துருக்கள் கிடையாது. ஒருவேளை நம்ம பாவம் பண்ணாலும், ஒருவேளை தேவனை விட்டு நம்ம தூரம் போனாலும், நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, அவரை விசுவாசித்ததுனால இப்ப நம்ம யாரு, நம்ம அவருக்கு பாவிகள், நம்ம பாவிகள் கிடையாது, துரோகிகள் கிடையாது, சத்துருக்கள் கிடையாது. அவரை சரியான முறையில் நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இதுமாக சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் 29:11 சொல்லப்படுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்கள் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், அன்பான என்னுடைய பிள்ளைகளே,
இந்த உலகம் என்ன செய்யல, இந்த சமாதானத்தை அறியவில்லை. சமாதானம் தனக்கு இந்த சமாதானம் வேணுங்கிறது என்ன செய்யல, ஜனங்கள் அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறதெல்லாம் என்னது, ஏதோ எனக்கு என்ன செய்யணும், என் பழப்பு ஓடணும், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் ஆசை என்ன செய்யணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி தற்காலிக சமாதானத்தை என்ன செய்யறாங்க, உலகம் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் எது தேடிக்கிட்டு இருக்கு, தற்காலிக சமாதானத்தை என்ன செய்யுது, தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி தற்காலிக சமாதானத்தை தான் இதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா, அன்றைய காலகட்டத்திலும் கூட தற்காலிக சமாதானத்தையே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, தேடி இருந்தாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்க, எழும்புனாங்க. அநேகரும் சொன்ன காரியம் என்னன்னா, எரேமியா 6:14, எரேமியா 8:14 பார்க்கும் பொழுது சமாதானம் அவர்கள் மெய்யான சமாதானம் அவர்களுக்குள்ள இல்லாது இருந்தது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை மற்றும் குடும்பமே நினைச்சு சமாதானம் இல்லாதிருந்தும் ஜனத்தை என்ன செஞ்சாங்க, சமாதானம் சமாதானம் நீங்க சமாதானமா தான் இருக்கீங்கன்னு சொல்லி மேற்பூச்சாய் அவருடைய காயத்தை என்ன செஞ்சாங்க, குணமாக்கினார்கள். அப்படி குணமாக்குனதுனால அவங்க சமாதானமும் ஆகல, தேவனோடு என்ன செய்யல, ஒப்புரவாகணுங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, மறந்து விட்டார்கள். இப்படி மறந்து முழுவதுமாக தேவனை விட்டு பிரிந்து போய் வார்த்தைக்கும் தெரியல, வாக்குத்தத்தமும் அறியல, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு செஞ்சாங்க, வந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தவறினவர்களாக காணப்பட்டார்கள். எசேக்கியேல் 13:10 கூட பார்க்கும் பொழுது சமாதானம் இல்லாதிருந்தோம், சமாதானம் சமாதானம் சொல்லி மோசம் போக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மண் சுவரை வைக்கிறான், இன்னொருவன் என்ன செய்கிறான், சாரம் இல்லாத சாந்தை என்ன செய்கிறான், பூசிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்கிறார், அவர் குறை சொல்லுகிறார். அவர்கள் மீது ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், ஆதங்கத்தை தெரியப்படுத்துகிறார். அதாவது ஜனங்கள் சமாதானம் இல்லாதவர்களாக இருந்தாலும், அதாவது மெய்யாகவே தேவனும் ஜனங்களும் ஒப்புரவாகாது இருக்கிற நேரத்திலும் நீங்க தேவனோடு ஒப்புரவாகத்தான் இருக்கிறீங்கன்னு சொல்றதா என்ன செய்கிறது, சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானமா தான் இருக்கீங்கன்னு சொல்ற அர்த்தமாக காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்யல, அதை விரும்பாதவராக காணப்படுகிறார். நிச்சயமாக ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணு எப்போ சுகமாகும், என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு சில கேள்வியில் கேட்கீங்களேன்னு யோசிக்கிறீங்களோ? ஒரு இடத்துல புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணு எப்போ தான் சரியாகும், அந்த புண்ணை தோண்டி நல்லா க்ளீன் பண்ணி, நர்ஸ் காலையில் இருந்தாங்க இப்போ இல்லை, அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும், தோண்டி க்ளீன் பண்ணி, நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படி தானே, அதை சுத்தப்படுத்தி அதுக்கு மேலே கொண்டு போய் களிம்பு போட்டால் தான் அந்த என்ன செய்யும், புண்ணு சுகமாகும். அதுதான் சொல்லப்படுகிறது சங்கீதம் 126 நினைக்கிறேன், ஒரு அரண்மனைக்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் இருப்பதாக. அதுதான் மெய்யான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நம்முடைய அரண்மனைக்குள்ள சமாதானம் இருக்கணும்னா உன் அலங்கத்திற்குள்ள என்ன செய்யணும், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மெய்யாகவே நம்முடைய அலங்கத்திற்குள்ள சுகம் இருந்தாதான் நம்முடைய அரண்மனைகள் என்ன செய்யும், சமாதானம் காணப்படும். அதாவது நமக்குள்ள சுகம் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்கிங் பேக் இன்டு த ஓல்டு சிச்சுவேஷன், அதாவது பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பி வந்தாதான் நமக்கு என்ன உண்டாகும், சுகம் உண்டாகிறது. அந்த சுகம் உண்டானாதான் நமக்கு என்ன உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அந்த சமாதானம் நமக்குள்ள உண்டானாதான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சமாதானத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் பெற்றோம் என்றால் நம்மால் என்ன செய்ய முடியும், பிலிப்பியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். கிறிஸ்தவர்கள் என்றால் எப்படி இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது தான் யாருடைய நிலைமை, நம்முடைய காரியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இது சாதாரணமாக என்ன செய்ய முடியாது. இது யாரால தான் முடியும், ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசத்தில் பலப்பட்டு அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இணைந்திருக்கும் பொழுதுதான். அதுதான் சொல்லப்படும்படி அடுத்து எல்லாம் என்ன நடக்கும், அடுத்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், அவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியும். ஒவ்வொன்றாக என்ன செய்யும், இணைக்கப்படும். வேதம் சொல்லுகிறவரமாக கொலோசை வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் அடிப்படையிலே நம்மால் என்ன செய்ய முடியும், ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆம் அன்பானவர்களே, இந்த காரியத்தை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், மெய்யாகவே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த உலகம், இந்த நிலையான சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கோமாங்கிறத என்ன செய்யணும்,
இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி கேட்டதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், அப்படியே கொஞ்சம் தூர வச்சிடலாம். சொல்லப்பட்ட பிரகாரமாக இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 சொல்லப்பட்டது என்னது? நான் கொடுக்கிற சமாதானம் என்ன செய்யாது, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானமாக இருக்காது என்று சொல்லுகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் நிலையான சமாதானம். இந்த சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? இந்த சமாதானம் என்னதுன்னு சொன்னோம்னா, தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிளவை இயேசு கிறிஸ்து மூலமாக நினைச்சப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்படி சேர்க்கப்பட்டதுனால இப்போ நமக்கு என்ன செய்யணும்? அவருடைய சத்தம் கேட்கணும், அவருடைய சித்தம் தெரியணும். நாம யாரு, நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்க போக போறோங்கிற எல்லாம் தெளிவாக என்ன செய்யணும் நமக்கு. அதாவது அந்த கனெக்ஷன் கட்டாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? சிம்பிளா சொல்லணும்னா என்ன செஞ்சிடலாம், கனெக்ஷன் தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கட்டாக இருந்துச்சு. இதுதான் சமாதானம் இல்லாத நிலைமை. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சாரு? தேவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை கொண்டு வந்துட்டாரு. இப்படி கொண்டு வந்ததுனால அணைஞ்சிருந்த விளக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு. இதுதான் என்னது? தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற சமாதானம். இப்போ நம்ம பல்பு எரியுதா? ஒரே கேள்வி, எப்படி? இப்போ நம்ம பல்பு எரியுதா இல்லை விட்டு விட்டு எரியுதா அப்படின்னு என்ன செய்யணும்? ஒருவேளை இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் அப்படின்னா அப்பப்போ என்ன செய்யும், பேட்டரி மாதிரி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும், மறுபடியும் என்ன செஞ்சிட போயிடும். ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து தேவனோடு நமக்கு தொடர்பை கொடுத்திருந்தாருன்னா இந்த பல்பு என்ன செய்யாது, எப்பவுமே என்ன செய்யாது, அணையாது, எப்பவுமே நினைச்சிருக்கோம். அதுதான் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. அந்த ஒளி அது மெய்யான ஒளி. உலகத்தில் இருந்தால் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளலை, காரணம் அவரை அறியலை. ஆனால் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அவரை அறிந்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் என்ன செய்யணும்? கனெக்ஷனை பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன செய்வோம்? அதுதான் இன்னும் வேதம் சொல்லுது, எல்லாமே என்ன செய்யும், சுற்றி சுற்றி வந்துடும். நீங்கள் உப்பு, நீங்கள் வெளிச்சம். வெளிச்சம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு தேவனோடு கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுங்க. ஆகவே நாம் இப்பொழுது வெளிச்சம் கொடுக்கிறோமா என்பது என்ன செய்யலாம்? ஒரு சில நிமிடம் கேள்வி கேட்டு பார்க்கலாம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். நம்ம நாமை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, சமாதான வழியை அறியாமல் இருந்த ஜனங்கள் மத்தியில் சமாதானத்தின் வழியாக இந்த உலகத்தில் வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உண்மையே கொடுத்து போகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுனாலே உம்முடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமானது அல்ல என்று சொல்லி எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிலையான சமாதானத்தை எங்கள் உள்ளத்தில் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து இது நாங்கள் எல்லோருக்கும் கொண்டு சொல்லுகிற சமாதானத்தை சுவிசேஷமாக சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்களாக மலைகளின் மீது பற்றி அறியாத ஜனங்களிடத்தில் நாங்கள் கொண்டு சொல்லுகிறவர்களாக தொடர்ந்து காணப்பட ஆண்டவர் உதவியும்படியாக சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பலப்படுத்துவீராக, உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக ராஜா. உம்முடைய சமாதானத்தையே தொடர்ந்து நாங்கள் விரும்ப, உம்முடைய உறவையே நாங்கள் எப்பொழுதும் நாட எங்கள் பலன் தாரும். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற நயவசனிப்பின் வார்த்தைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சமாதானத்தினால் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. மீதியான வேளையிலும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் படைக்க இருக்கிற எங்கள் காணிக்கைகளையும் அன்றைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் நாங்கள் படைக்க எங்கள் மூலமாக சிறு காணிக்கைகளையும் உமக்கென்று கொடுக்க ஆண்டு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து உங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கையை, அதாவது காணிக்கை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கிறோம்? காணிக்கைக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்படி தானே? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். நிச்சயமாக யாவரும் எழுந்து நின்று நம்ம நம்முடைய காணிக்கையும் படைக்கும்படியாக 200 கீதங்களிலே 312வது பாடல் தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று நாம் படைக்கலாம். Yeah.
இருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே பரத்தை நோக்க மனம் மற்றேனை பதடி தானையா பதடி தானையா ஒரு பாவி நானையா தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே புதுப்பித்தாக்கவே அதை புகழ்ந்து காக்கவே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே ஏக்கத்தோடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே இறந்து கெஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. ஜெபம் செய்வோம். பரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதான் ஐயா ஒரு பாவி நான் ஐயா என்று சொல்லி பாடினோம். ஆம், பரத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட அருணோதயமாக, பரத்திலே நம்மை இணைக்க அருணோதயமாக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கி நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய தோளின் மேல் சுமந்து நமக்காக சுமந்து தீர்த்தார். நமக்காக சமாதான வழிகளாக வேறு வழி செலுத்துவதற்கு தேவையில்லாத பூரணமும் போதுமான பலியாக நம் ஒப்பு கொடுத்து நம்மை ஒப்புரவாக்கி இப்படியாக சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அன்பும் இரக்கம் உருக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவராலும் எங்களுக்கு கொடுக்க முடியாத மாபெரும் ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை தேவனோடு ஒப்புரவாக்கின உம்முடைய காருண்யத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த உலகம் இதனுடைய மேன்மையை அறியாமல் இருக்கிறதுனாலே, உலகத்தினாலே உண்டாகிற சமாதானத்துக்கு பின்பதாக ஓடி செல்லுகிறது, நாடி செல்லுகிறது. அதற்காகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது ராஜா. அவர்கள் அந்த சமாதான வழியை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நீ இந்த சமாதான வழியை காட்டினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த சமாதான வழியில் எங்களை நடக்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேவனோடு ஒப்புரவாக்கின உம்முடைய மாபெரும் பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிடுவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. பிதாவே என்று சொல்லி அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் எவராலும் எங்களை விட்டு எடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தினால நிரப்பினதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அம்ராஜ், அந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை பின்பதாகவே சென்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு தகப்பனே. அந்த கூட்டத்திற்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா.
அவர்களும் உம்முடைய சமாதான வழி அறிந்து கொள்ள வேண்டும். சமாதான காரணராகிய உம்மை தங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் உம்முடைய அன்புக்குள்ளாக வந்து மகிழ வேண்டும் ராஜா. அப்படிப்பட்ட மகிழ்வை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு மெய்யான சத்தியமாகி உம்மை பிடித்து கொண்டு உம்மூலமாக ஒப்புரவான ஆக்கப்பட்டவர்களாக உம்முடைய சிந்தையை அறிந்து கொண்டவர்களாக காணப்பட ஆண்டவரின் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாங்கள் சுமந்து சொல்லுகிற சுவிசேஷர்களாக நாங்கள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, சமாதானத்தின் சுவிசேஷத்தை நற்காரியங்களை சுவிசேஷமாக சுமந்து சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட அழகான பாதங்களாக இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்குகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தருவீராக. எங்களை ஆளுகை செய்து நீர் வழிநடத்தி சொல்லும்படியாக சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. நாங்கள் இந்த சமாதானத்தை நதியை போல நாங்கள் புரண்டு செல்லுகிற அனுபவமாக்கி அநேகருக்குவை நாங்கள் சுவிசேஷமாக எடுத்து சொல்ல தொடர்ந்து எங்கள் பலன் தரும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீ ஆளுகை செய்து வழிநடத்தி சொல்லும்படியாக சொல்லிக்கிறோம். உடைய உள்ளத்தில் மெய்யான சமாதானம் சந்தோஷம் வழிந்து ஓடட்டு ராஜா. தேவைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு, எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் தேவனிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறோம் என்பதை அறிந்த பிள்ளைகளாக உம்மை நம்பி திடனாய் தொடர்ந்து நாங்கள் உம்முடைய பாதையிலே உம்மை பின்பற்றுகிறவர்களாக நடக்க எங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தின் பின்பதாக அல்ல, உம்முடைய பின்பதாக நாங்கள் நடந்து செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளாக நல்ல சீஷர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்கள் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் நன்மை செய்கிறதிலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாங்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி வாழ ஆண்டவர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் உம்முடைய சமாதானத்திலே அவர்களும் பங்கடைய ஆண்டவர் பலன் தருவீராக. கிராமம் முழுவதிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் அவர்களையும் தேற்றுவதாக திடப்படுத்துவீராக. நாங்கள் இன்னுமாக குடும்பமாக இணைந்து உம்முடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்த மகிமைப்படுத்த ஆண்டவர் பலன் தருவீராக. மீதியான வேலைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் சென்று வாருங்கள், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.